வாங்கினை சொத்தை விற்று விடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை காலி பண்ணி ஒரு இடத்துல இவங்க வாடகை வீட்டில் வாழ்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய கோடீஸ்வரன், அந்த காலத்துடைய கோடீஸ்வரன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே பெரிய வீடை வாங்குறாங்க. ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோரை கொடுத்து வச்சுருக்காங்க. சரியான தென்கிழக்கில் சமையலறை, வடகிழக்கில் பூஜை அறை எல்லாமே இருக்குது. மேற்கு திசை வாசல் வீடு. என்ன தோஷத்தினால் இவர்கள் வீட்டில் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. என்ன? அந்த வீட்டில் ஒரு சூசைடும் நடந்திருக்கு. இவங்க ஆயில் கம்பெனி பிஸ்னஸ் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க கோடிக்கணக்கில் நஷ்டத்தை செய்து கொண்டு அந்த சொத்தை வித்துடலான்னு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது பாதி விலையில் கேட்குறாங்க. ஆனாலும் அவங்க ரெடி டு செல். ஹைதராபாத்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சிக்கந்தராபாத்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஏன் இந்த மாதிரி நடக்கின்றது? என்ன தப்பு? பாருங்க, ஒரு மனிதனுக்கு நித்திய லக்ஷ்மி வரணும். நித்திய லக்ஷ்மினா டெய்லி கேஷ். அது வரவில்லை என்றால் நீங்கள் வாழ்கிற வீட்டில் தென்கிழக்கில் தண்ணீர், டாய்லெட் இருக்கா என்று கவனிக்க வேண்டும். இதில் ஒரு உபாயமும் சொல்லுவேன், பரிகாரத்தில் அது கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும். தென்கிழக்கு பற்றி இப்பொழுது புதுசாக வந்த சில வாஸ்து புக்கு படித்தவர்கள் ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க. சிலது நான் ஒரு கேட்டேன், மூங்கில் மரத்தை வாங்கி விட்டு அங்கே வச்சால் அது கடகடன்னு வளருமா, ஒயிட் ஆண்ட் மாதிரி, உங்கள் பிரச்சனையை தீர்த்திடும். அது பிரச்சனையை தீர்க்குதோ இல்லையோ, வீட்டில் மூங்கில் இருந்தாவே சீக்கிரம் தத்ரம் வந்துடும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சேர்த்து வச்சு ஜோசியமும் வாஸ்துவும் ஃபேன்சியும் சொல்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கே புரியாமல் ஊருக்கு உபதேசத்தை கொடுக்கறது முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துக்கு வரலாம் வாங்க. அதாவது தென்கிழக்கு லக்ஷ்மி, அந்த இடத்துக்கு பெயர் அக்னேயம். வீட்டுடைய பிரதான வாசல் மேற்கு வாசல். மேற்கு வாசலுக்கு அதிபதி பகவான் சனி பகவான். வாயுவுக்கு அதிபதி பகவான் சனி பகவான். அதில் ஒரு காரனர் ராகு, ஒரு காரனர் சந்திரன். இவங்க என்ன செஞ்சாங்க, தென்கிழக்கில் அப்படியே டைட்டாக மூடிட்டாங்க. தென்கிழக்கு டைட்டாக மூடிட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் காலியான இடம் டைட்டாக மூடிட்டாங்க. அங்கே பெருசாக 3 டாய்லெட் பாத்ரூம் கட்டிட்டாங்க. அந்த காலத்துலலாம் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் வீட்டில் கட்ட மாட்டாங்க. யார் இருந்தாலும் வெளியே போகணும் அப்படின்வாங்க. கரெக்டு, வெளியே போகிறது கரெக்டு. அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் அது நோய் தான். இப்பொழுது வருகின்ற பாதி நோய்கள் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம்னால் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் பொழுது, அங்கே தண்ணி பிடித்து வைக்கும்போது, அங்கேயே பக்கத்தில் ஒரு சம்பு இருக்குது. அவ்வளோதான். அந்த வீட்டின் வடமேற்கு திசையில் தூங்குறவன் லாஃப்ட் கீழே படுத்திருக்கான். அந்த காலத்தில் இந்த ரூமில் தான் ஏன் சூசைட் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், இந்த வீட்டில் தான், இந்த ரூமில் இருக்கிற எங்கள் அண்ணன் பையன் சூசைடு பண்ணி செத்து போயிட்டான் அப்படின்னாரு. சந்திரன் இடத்துல தண்ணீர். அந்த சந்திரன் தண்ணீர் இருக்கின்ற இடத்தில் இவன் லாஃப்ட் கீழே படுக்கிறான். சவுத் ஈஸ்டில் அகெயின் தண்ணீர். சவுத் ஈஸ்டில் தென்கிழக்கில் தண்ணீர் இருக்குது. இவன் சூசைடு பண்ணி செத்து போயிட்டான். வருமானமே குறைஞ்சிடுச்சு, பேய் வந்துடுச்சு, அப்படி இப்படின்னு பல பேரை கூப்பிட்டு சூன்யம் அதெல்லாம் செஞ்சாங்க. இப்போதான் சார் பார்த்துட்டு வந்தேன், ஒரு 20 days ஆகும். நான் சொன்னேன், பையா இதெல்லாமே ஒடிச்சிடுங்கோ, இதெல்லாம் ஒடிச்சிடுங்க, ஒடிச்சிட்டு என்கிட்ட பேசுங்க. இந்த பொருள் பாதியில் விற்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபுல் விலை வரும். ஃபஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்லேருந்து இருக்கிற இந்த டாய்லெட் எல்லாமே ஒடிச்சிடுங்க அப்படின்ட்டேன். சார் நாளைக்கே ஒடிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள், எந்த வீடு இருந்தாலும்
தென்கிழக்கில் நல்ல தண்ணி கெட்ட தண்ணி, டாய்லெட் பாத்ரூம் கெட்ட தண்ணீர், நல்ல தண்ணீர் சம்ப் இருந்தாவே அந்த வீட்டில் பணம் லித்தியலட்சுமியே போயிடும் அப்படின்வோம். அப்போ தான் கரண்ட். தினமும் பணம் வரலன்னு என்ன ஆகும்? வீட்டு செலவுக்காக நம்ம கடனை வாங்குவோம் இல்லையா? ஸோ கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது. கடனை வாங்கி விட்டார்கள், கடையை மூடிட்டாங்க, ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க. நான் சொல்லி அவங்களெல்லாம் மாற்றி அமைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க இப்போது டெம்பரவரியாக மாற்றின வீட்டுக்கு போகிறாங்க, வாடகை வீட்டில். அங்கே பாருங்கள், விதி விடாது என்றது ஒரு காரணம் இருக்குது. அந்த வீட்டில் வடகிழக்கில் வாஷிங் மிஷின். அதாவது நான் முன்ன பழைய நிகழ்ச்சியெல்லாம் சொல்லியிருக்கேன். யார் யார் தன்னுடைய வீட்டின் வடகிழக்கில் துணியை துவைக்கிறாங்களோ, பாத்ரூம் வச்சுருக்காங்களோ, டாய்லெட் வச்சுருக்காங்களோ அவர்கள் மனநோயாளிகள். பணம் இருக்காது, பல முயற்சி செய்த பிற்பாடும் கடன்காரனாகவே இருப்பார்கள். கடன்காரனாகவே தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த அங்கே நின்றுட்டே ஃபஸ்ட்டு ஆளுங்களை கூப்பிடு சொன்னேன். இதை தூக்குப்பா அப்படின்னேன். வாஷிங் மிஷினை சார் துணி துவைக்கணும், வேறு பாத்ரூமில் துவைக்கலாம் அப்படின்னு அதை மாற்றினேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பழைய பொருள்களுடைய அலமாரி 2 இருக்குது, இதை தூக்குனா. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? இங்கே பாருங்கள், வாஸ்து ப்ரோக்ராமில் ஒரு அஸ்ட்ராலஜி சொல்கிறேன், எல்லோரும் கவனிக்கணும், எழுதணும், புரிஞ்சிக்கணும். 6ஆம் பாவத்தில் சனி அல்லது ஜாதகத்தில் சனி தத்துவம், கெட்ட சனி தத்துவம் அதிகமாக இருக்கு என்றால் இவர்களுடைய வீட்டின் வடகிழக்கில் அல்லது வடக்கு திசையில் பழைய பொருள்களுடைய குடவுன் இருக்கும். நேர்களே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் வித்தவுட் கிளாஸ் நான் சொல்கிறது இதுதான் உங்களுக்கெல்லாம் கிளாஸ். யூ நீட் நாட் ஹேவ் டு பே மீ. இது இந்த கிளாஸில் நீங்கள் எழுதி கொண்டே வந்தால் எல்லோரும் வாஸ்துவை புரிஞ்சுக்கிட்டு பல பேருக்கு நன்மையை செய்யலாம், நீங்களும் சுகமாக வாழலாம். வீட்டின் வடக்கில் ஸ்டோர் இருக்கக்கூடாது, வீட்டின் தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது, டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உங்கள் தாத்தா கோடீஸ்வரனாக இருந்தார், நீங்கள் பல 100 கோடிக்கு அதிபதியாக வாழுவீர்கள். நன்றி, வணக்கம்.